கதை கேட்குறேன் வாடா மேல தங்கம் வாடா மேல ஏறி வாடா செவடி ஏறி வாடா அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த அழகான வேளையிலே நமது முசரவாக்கம் கிராமத்திலே கேப்டன் விஜயகாந்த் சுரேஷ் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும், சூரகந்தி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும், வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் இதோ அடியே எனக்காக பொன்னாடை கொடுத்து அன்பளிப்பு செலுத்தியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நன்றி 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 ஐயா, நன்றி. தயவு செய்து கலை என்பது இயல் இசை நாடகம். இந்த நாடகத்தை சிவபெருமான் அந்த தில்லையில் ஆடியது திருக்கூத்து, அதன் பிறகு தோன்றியதுதான் தெருக்கூத்து, அதன் பிறகு தோன்றியதுதான் இந்த மேடை நாடகம், அதன் பிறகு தோன்றியதுதான் இந்த சினிமா. எல்லா சபையும் கலந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அமைதியா இருந்தாதான் நாங்க என்ன பேசணும் கேட்கும். இவ்வளவு ஜனத்துக்கு நாங்க ஒரு ஆளு கத்துறோம். ஒரு ராத்திரி 2 ராத்திரியில 325 ராத்திரி மேல தொடர்ந்து ஆடிட்டு வரோம். இன்னைக்கு ஃபுல்லா கத்துவீங்க. பொழுது வந்து தவங்க கால கலப்பாது, மழை பெய்ஞ்சா அது போய் நீங்க படுத்துவீங்க. தொடர்ந்து நாடகம் இருக்குது. நீங்க அமைதியா இருந்தாதான் நாங்க என்ன பேசணும்னு உங்களுக்கு கேட்கும். நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க தர முடியும். சிரிச்சா நாங்க சிரிப்பு காட்டுவோம், சோகத்தை ரசித்தா சோகத்தை காட்டுவோம். அதாவது எல்லா மண்ணு இருக்கிறீங்க. அன்னப்பறவைன்னு ஒரு பறவை இருக்கும், தெரியுமா? தெரியாது, அதுவும் தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அதோட தன்மை என்ன தெரியுமா? பாலையும் தண்ணீரும் கலந்து வச்சா அந்த அன்னப்பறவை பாலை மட்டும்தான் உறிஞ்சி குடிக்குமா. சயின்டிஸ்ட் ரொம்ப அறிவிலேயே கண்டுபிடிக்காத முடியாத உண்மை அது. அந்த அன்னப்பறவைக்கு கடவுள் அந்த மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? பாலில் தண்ணியை கலந்து வச்சா அன்னப்பறவை அந்த பாலை மட்டும்தான் உறிஞ்சி குடிக்கும். அது போன்று நமக்கு சேர வேண்டிய கருத்துக்களை மட்டும் எடுத்துக்குங்க, நமக்கு தேவையில்லாததை விட்டுடுங்க. இந்த மாபெரும் சபை கூடி இருப்பது எதற்காக? நாம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதற்காக தான் இந்த மாபெரும் கூட்டம். என்ன கஷ்டம், ஒரு மனிதனுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். குடும்பத்துல கஷ்டம், வேலை செய்யற இடத்துல கஷ்டம். இந்த ஓர் இரவு கண்பிடித்து நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து வாய் விட்டு சிரித்து நம்ம மைண்ட சிந்திக்கணும், செயல்படுத்தணும். அதற்காக தான் இப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளாம் நாம் முன்னோர்கள் நடத்தினாங்க. நம்ம குச்சி போட்டு ஆட்டம் போட்டு ஆட்டக்காரங்களை அடிச்சு நம்மளும் அடிச்சுக்கணும், ரத்தம் ஊற்றிக்கணும், கத்தி எடுத்துக்கணும், குத்திக்கணும், ஜெயிலில் போ உக்காந்துக்கணும். அம்மா, கலையை மதிங்க, ரசிங்க, மீண்டும் ஒரு சரித்திரத்தை உண்டாக்குங்க. அதனால அமைதியா இருங்க. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு காமெடி, கதை, சோகம் எல்லாம் கலந்துதான் ஒரு கதை. காமெடியாகவும் இருக்காது, சோகமாகவும் இருக்காது. எல்லாம் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் சேர்ந்தா போலதான் ஆடுவோம். நீங்க அமைதியா இருந்தா எதிர்பார்க்கறது நடக்கும். உள்ள போன்றாரு. நான் உள்ள போயிட்டு அவர் வந்து ஆடுவாரா? நான் உள்ள போயிட்டுனா அவர் வந்து ஆடுவாரா? நீ ஒரு ஆள் காத்த, உனக்கு ஒரு ஆளுக்காக தான் நான் ஆடுறேன். நன்றி நன்றி. அனைவரும் புலத்துள்ளே இந்த தேவ உலகத்தை தேவ இந்திரே
என் பொடிக்கு பவுல் விட்டு சேதனாட்டம். அம்மா, கழுத்து மொழி யாரா வச்சிருந்தா எழுத்து வீட்டுக்கு எடுத்து கொடுக்கும். யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் விட்டு புது ஊடு கட்டா டிஸ்டி பொம்மை எந்த தேராது. நல்லா அறுத்து விட்ட பணம் மரம் மாட்டேங்கிறான் பாரு ஆடு. ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மோனில நல்லா பூரா சீவி அவன் சூத்துல ஒரு சொருவி நம்ம ஊர் முக்கூட்டுல அப்பா வரும்படி உத்தரவு. ஐயா, ஐயா, ஐயா. நன்மைகளை சேர்த்து விடுவாய். ஐயா, கலாட்டா.
சாப்பாடியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டியா? எல்லைக்கல்லு மேல நாய் உட்காந்து. ஆமா, என் சாமா உட்காந்து. நாட்டியத்தை பார்த்து கோடான கோடி மக்கள் ஆவலோட நான் பேண்ட் மேல கட்டி போட்டுறேன். உள்ள போடுற சாக்ஸ் கீழே போச்சு. என்னடா சொல்லுடா யாரு இது வெளியில உட்காந்துக்கிறான். சிறப்பான நாட்டி. அப்படியா நீ காட்டுறது காட்டுது அப்படியே ஐயாவுக்கு கலப்பணும். அப்படியா நாகட்டா அது என்னடி ரகமா பல்லாக்கி
வந்தா போதும். 10 வீட்டுக்கு ஜன்னல் வாசல் ரீப்பரு முன்னாடி ஒரு ஆப்பு வைக்கலாம். சிறப்பான நாட்டியம். சிறப்பான நாட்டியம். அடுத்தது வண்டியில போலாமா? வண்டியில ஸ்டார்ட் பண்ணு. நல்ல வாரம்
புதுமையான நாட்டியம் நான் ஏற்பாடு செய்தது. கத்துக்க கத்துக்க. என்னடா இது? தூங்கு வந்துக்குது. என்ன ஆம்பளை மாதிரி? ஏய், பாத்தியா? என்ன இது? அழகாக நம்ம குதிரை வாக்க போறாங்க. ஆ, ஆ, கங்கையை கொண்டு கொண்டு வந்து. அழகாக இந்த தவளையை ஆ, தவளையை தலைமீது அப்படியே. சிறப்பாக ஆட போவையா? யாரு? அப்பா, அக்காவா? அக்காவா? என்ன அக்கா? நல்லா இருக்கீங்களாக்கா? உங்க பேரு என்னடா? அக்கா, புது கம்பளா இருக்கீங்களா? ஏய், மாத்தி பெட்டி, மாத்தி பெட்டி. பெட்டி கொடு, பெட்டி. ஏய், அழகான நமது கிராமத்தில இந்த தவளையை தலை மீது வைத்து கரம் போடாமல் ஆட போறாங்க. எல்லாம் அனைவரும் கை தட்டுங்க.
ஏய்